கிட்ட சோத்ரம். யாருக்கிட்ட? யோசுவா கிட்ட சோத்ரம். கர்மியின் மகன் ஆகான். வேதத்துல வாசிக்கிறோம். இங்க 5வது வசனம் வாசிமா, அந்த 7வது அதிகாரத்திலே ஆயின் மனுஷர் வாசிமாதாமா. ஆயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். ஆமென். இந்த கர்மியின் மகன் யார் அப்படின்னா, யார் எந்த பக்கம் இருந்தா யார் பிடிச்சானோ? இஸ்ரவேலை சேர்ந்த இந்த 12 கோத்திரத்துடைய ஒரு சந்ததி. இப்ப இவன் என்ன பண்ணா அப்படின்னா, என்ன பண்ணிருக்கான்? பாபிலோனில் இருக்கக்கூடிய அவங்க விலை உயர்ந்த அந்த வஸ்திரங்களையும் விலை உயர்ந்த பவளங்களையும் என்ன பண்ணான்? திருடி தெரியாம தான் வசிக்கிற கூடாரத்துக்குள்ள என்ன பண்ணான்? பூமிக்கு ஆழத்துல என்ன பண்ணான்? பதுக்கி வைத்துக் கொண்டான். சோத்ரம். இவன் ஒருவன் தப்பு பண்ண நிமித்தமாய் இப்ப யார் என்ன பண்றாங்க? வாசிங்க 12வது வசனம். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல். சோத்ரம். பாருங்க, நல்லா அந்த வசனத்தை வாசித்துக் கொள்ளுங்க. இந்த 21வது வசனம். ஒருவன் செய்த தப்பு நிமித்தமாய் இந்த 6 லட்சம் கொடுப்போம் என்ன பண்ணுது? இந்த ஆயின் மனுஷருக்கு முன்னாடி என்ன பண்ண முடியல? எதிர்த்து நிற்க முடியல. அது மட்டும் இல்ல, 36 பேரு செத்து போயிட்டாங்க. ஆயின் மனுஷன் என்ன பண்ணாங்க? இஸ்ரவேல் மக்களை, இஸ்ரவேல் படையை என்ன பண்ணாங்க? 36 பேரை வெட்டியும் போட்டுட்டாங்க. இந்த வசனம் 12வது வசனம் சொல்லுது. நீங்க தொடர்ந்து வாசிப்பா. நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். சோதரம். பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் ஆயின் மனுஷருக்கு முன்னாடி நிற்க முடியல, எதிர்த்து நிக்கல. நிற்க காட்டாம என்ன பண்ணாங்க? முதுகை காட்டிட்டு பின்வாங்கி ஓடி போனாங்க. சோதரம். அப்படி வாசிங்க, முழுமையா வாசிங்க. அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து நிக்கிரம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். ஆமென். சோத்ரம் அப்படின்னு சொல்லுது. சோத்ரம் இந்த வேத வசனம். இதுக்கு முன்னாடி 6வது வசனம் வாசிங்க. 6வது வசனம். அப்பொழுது யோசுவா தான் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்கால மற்றும் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து தங்கள் தலையில் மேல புழுதியை போட்டுக் கொண்டு கிடந்தார்கள். சோதரம். இந்த 36 பேரு ஆயின் மனுஷனுக்கு முன்னாடி வெட்டி போட்டாங்களவா? அது நிமித்தம் அதை கண்ட யோசுவா, ஆண்டவரே படை இப்படி பின்வாங்கி போகுது, முதுகை காட்டிட்டு போறாங்க, 36 பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி தேவனுடைய உடன்படிக்கைக்கு முன்னாடி இவ்விதமாய் யோசுவாவும் மூப்பர்களும் தன் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு இவ்விதமாய் கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடந்தார்களாம். சோத்திரம். அது இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. அந்த 7வது வசனத்துல 7வது வசனம் வாசிங்க. யோசுவா கர்த்தராகிய ஆண்டவரே எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கையில் ஒப்பு கொடுப்பதற்காக யோர்தானை கடக்க பண்ணினீர். நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மனதிற்குடியாக இருந்துவிட்டோமானால் நலமாய் இருக்கும். ஆண்டவரே, இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார். இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? சோத்ரம். இவ்விதமாய் ஆண்டவரிடத்துல இந்த மனுஷன் முறையிடுறார். சோத்ரம். இது காரணம் என்ன அப்படின்னு தெரியல. யாருக்கு முன்னாடி? ஆயின் மனுஷனுக்கு முன்னாடி தன் முதுகு காட்டுகிற சம்பவத்தை பார்க்கிறோம். 36 பேர் செத்து போனதை பார்க்கிறோம். இதை பார்த்து தேவ சமூகத்தில் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக இந்த யோசுவா இவ்விதமாய் அந்த இடத்துல செயல்படுகிறார். சோத்ரம். இந்த காரணம் அறிந்த பிறகு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் 10வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? பேசுகிறார் ஆண்டவர். சோத்ரம். முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். எத்தனை வசனம்? 11 சொல்லுது. 11 சொல்லுது,
இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதினால் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டோ அப்படின்னு சொல்லப்பட்ட சோத்திரம். இதை ஆண்டவருடைய சோத்திரம் யோசுவாவுக்கு தெரிவிக்கிறார். ஆமென். இதனாலதான் உங்களோடு நான் இல்லை அப்படிங்கிற 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இனி உங்களோடு இரே. 12ஆம் வசனம் கீழ்ப்பது என்ன சொல்லுது? இனி உங்களோடு இரேங்கிற. ஆனா முதல் அதிகாரத்துல பார்க்கிறோம், மோசையோடு இருந்தது போல நான் உங்களோட இருப்பேன், இனிமே என்ன பண்ண மாட்டாய், யுத்தத்தை பார்க்க மாட்டாய், யுத்தத்தை நீ காண மாட்டாய் அப்படின்னு சொன்னாரா சொல்லலையா ஆண்டவர்? ஆனா இங்க யுத்தம் நடக்குது. யுத்தத்துல 36 பேர் செத்து போயிட்டாங்க. இருக்கிற அந்த படை, மீதி உள்ள இஸ்ரவேல் படை என்ன பண்ணுது? ஆயி மனுஷனுக்கு முன்னாடி, எமோரியருக்கு முன்னாடி என்ன பண்றாங்க? தன்னுடைய முதுக காட்டுறாங்க. இப்படிப்பட்ட நிலைமை. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது தான் தெரியாம யோசுவா தேவனுடைய உடன்படிக்கை படிக்கப்படுகிற போது ஆண்டவர் இந்த காரியத்தை யோசுவாவுக்கு தெரிவிக்கிறார். அப்ப தெரிவிக்கப்படுகிற போது இந்த காரியத்துக்கு பரிகாரத்தையும் ஆண்டவர் அதுல பின்னாடி போன அந்த அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கண்டுபிடிக்க சொல்றார். தப்பு பண்ணது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றார். யாரு இந்த 12 கோத்திரம் எவன் செஞ்சா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுகிற போது இந்த 21ஆம் வசனத்துல இந்த ஆயின் மனுஷன் யாரு? 18ஆம் வசனம் வாசிமா. 18ஆம் வசனம். அவன் வீட்டாரை அவன் பேராக வரப்பண்ணின போது யூத கோத்திரத்துக்கு சேராயின் குமாரனாகிய குறிக்கப்பட்டான். சோத்ரம். இப்ப யார் ஆயிட்டாங்க? இப்ப யாரு ஆறு பலியாயிட்டான்? ஆகான். இவன் தான் தப்பு பண்ணிட்டான், இவன் தான் தீட்டாயிட்டான். இவன் மித்தமாக தான் இன்னைக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மரித்தும் போயிட்டாங்க, படையில மறிச்சு போயிட்டாங்க, மக்களும் முதுகு காட்டிட்டு போறாங்க. அப்படிங்கும் போதே இந்த இடத்துல பார்க்கணும். சோத்திரம். இப்ப ஆண்டவர் ஏன் இதை நான் சொல்றேன், இந்த சம்பவத்தை சொல்றேன் அப்படின்னா, அவர் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறாரே. சோத்திரம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தாலும், தேவனுடைய ஜனமா இருந்தாலும், தேவனுக்கு எதிராக வேதத்தை வாசித்தோம். என்ன வாசித்தோம்? நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணாங்க? வாசித்தா என்ன பண்ணாங்க? மீறினாங்க. மீறலையா? மீறினாங்க. இதன் மித்தமா நான் கூட இல்லைன்னு சொல்லி 12ஆம் வசனம் சொல்லப்பட்ட சூத்திரம். அதனால நான் ஒருவன் தப்பு பண்ண நிமித்தமாய் உன் ஜனத்தோடு, யாரு? இஸ்ரவேல் சொந்த ஜனம் தான், அந்த ஜனத்தோடு நான் இல்லைன்னு சொல்ற சோத்திரம். உன் கூடவே இல்லை வாக்கு பண்ணிட்டார். நான் யோசுவாவோடு மோசையோடு இருந்து கூட நான் கூடவே இருப்பேன்னு சொன்னாரு. ஆனா இங்க என்ன பண்றாரு? இப்ப நான் இருக்க மாட்டேன், உன் கூட இல்லை. ஏன்னா என்னாச்சு? நீர் அவன் செய்த தப்பு நிமித்தமாய் யோசுவாவும் தீட்டானா அப்படிங்கிறது அந்த இடத்துல சொல்லப்பட்ட சோத்திரம். அப்போ ஒருவன் தப்பு பண்ணாலும் என்ன ஆகுங்க? அந்த ஜனமே 12 கோத்திரமே தீட்டு உள்ளதாக மாறுது. சோத்திரம். அல்லேலூயா. வேதம் சொல்லப்பட்டிருக்குது. வேதம் சொல்லுது இந்த இடத்துல, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறாரே. ஆமென். அப்ப தன்னுடைய சொந்த ஜனமா இருந்தாலும் நாமும் தப்பு பண்ணா கூட தேவன் நமக்கு எதிராக மாறுவார். சோத்திரம். அதே போல தேவன் நமக்கு எதிராக, நம்முடைய ஜனத்துக்கு எதிராக, நமக்கு எதிராக வரக்கூடிய சத்துருக்களையும் அவர் என்ன பண்ணுவாராம்? பட்சிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுதுங்களா? அப்ப நமக்கு எதிராக இருக்கிற சத்துருக்களையும் நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா நாம் அவருடைய பிள்ளையா இருக்கணும். வேதத்துல வாசிக்கிறோம். வெளிப்படுத்தும் விசேஷம் 21ஆவது அதிகாரத்துல 7வது வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சோதரித்துக் கொள்வான். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாக இருப்பான். சோதரம். அல்லேலூயா. அப்ப நம்ம யாரா இருக்கிறோம்? ஜெயம் கொள்ளுகிறவன் யாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற யாவரும் ஜெயம் கொள்ளுவார்கள், ஜெயிப்பார்கள். சோதரம். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க யோசுவா தோல்வியை காண்கிறான். சோத்ரம். இங்க யோசுவா இந்த இடத்துல 7வது அதிகாரத்துல தோல்வியை பார்க்கிறான்.
இப்ப தோல்விக்கு காரணம் என்ன? அந்த கர்மியின் மகன் ஆகான். அவன் ஒருவன் செய்த தப்பு மித்தமாய் ஜெயத்தை பார்க்க முடியல, தோல்வியை பார்க்கிறான். தோல்வியை பார்க்கிற மித்தமாய் யோசுவா தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக அவன் விழுந்து கிடக்கிறான். ஸ்தோத்திரம். அப்போது யோசுவா அவன்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு, நீ ஏன் விழுந்து கிடக்கிறதுக்கு காரணம் என்ன? நீ எழுந்துரு அப்படின்னு சொல்லி அந்த 10வது வசனத்தை வாசிக்கிறோம். அப்ப காரணம் என்ன? நான் என்னுடைய கட்டளையை மீறிட்டாங்க. ஸ்தோத்திரம். யாரு? என் ஜனம்தான். அவன் தப்பு பண்ண மித்தமா என்ன பண்றேன்? நான் உன் கூட இல்லைன்னு சொல்லி 12வது வசனத்தை வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். அதே போல இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியான அவருடைய கட்டளை மீறினாலும் தேவன் நம்மளையும் பட்சிப்பார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொந்த ஜனத்தையும் என்ன பண்ணுவாராம்? பட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். இது ஒரு காரியம் இருக்கு. அப்ப நம்ம இந்த நாளை என்ன பண்ணோம்? ஆண்டுடைய எந்த நிலையிலும் கர்த்தருடைய பிள்ளையாக நாம் இருக்கணும். ஸ்தோத்திரம். யாரா இருக்கணும்? நம்ம தேவனுடைய பிள்ளையாக இருக்கணும். ஸ்தோத்திரம். எந்த நிலையிலும் ஸ்தோத்திரம். எந்த நிலையிலும் தேவனுடைய வார்த்தையை விட்டு சத்தத்தை விட்டு என்ன கூடாது? ஸ்தோத்திரம். மீறிடக்கூடாது. ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அழகா தெளிவா சொல்லப்பட்ட ஸ்தோத்திரம். வாசிப்போம். ஏசாயா 30:27 வாசிக்கலாம். ஏசாயா 30வது அதிகாரத்துல 27ஆம் வசனம். இதோ கர்த்தருடைய நாமம் தூரத்திலிருந்து வரும். அவருடைய கோபம் எரிகிறதும் கனன்று புகைகிறதுமாய் இருக்கும். அவருடைய உதடுகள் சினத்தால் நிறைந்து அவருடைய நாவு பட்சிக்கிற அக்கினியை போல இருக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். அவருடைய நாவு எப்படிப்பட்ட நாவா இருக்குதா? பட்சிக்கிற அக்கினியை போல இருக்கும். இதோ கர்த்தருடைய நாமம் தூரத்திலிருந்து வரும். அவருடைய கோபம் எரிகிறது. அல்லேலூயா. எரிகிற கனல் என்று புகைகிறதுமா இருக்குது. ஸ்தோத்திரம். சொல்லுவாங்களே, அப்படியே கொஞ்சம் நெருப்பு அனல் இருந்தா என்ன பண்ணும்? அப்படியே புகைஞ்சுக்கிட்டே இருக்குமா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. புகைந்துகிட்டே இருந்து அவருடைய உதடுகள் சினத்தால் நிறைந்து அவருடைய நாவு என்ன பண்ண? பட்சிக்கிற அக்னியும் போல இருக்கும். ஸ்தோத்திரம். அப்ப நம்ம சத்துருக்களை நம்முடைய தேவன் என்ன பண்ணுவார்? ஸ்தோத்திரம். அவருடைய பிள்ளைகளா இருக்க போது அவர்களுக்கு வார்த்தைகளுக்கு அவருடைய பிரமாணங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து உண்மையா இருக்கப்படுகிற போது தேவன் என்ன பண்ணுவாராம்? பட்சிக்கிற அக்னியாகவே இருக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படியே வாசிக்கலாம். அதே அதிகாரத்துல 30வது வசனம் வாசிக்கும். அதே அதிகாரத்துல கர்த்தர் தமது சத்தத்தை கேட்க பண்ணி கோபத்தினாலும் பட்சிக்கிற அக்னி ஜுவாலையினாலும் இடி பெருவெள்ளம் கல்மழையினாலும் தமது புயத்தின் வல்லமையை காமிப்பார். ஸ்தோத்திரம். பாருங்க, இடி பெரும் வெள்ளம் கல்மழையினாலும் நமது புயத்தினால் வல்லமையை காமிப்பார். ஸ்தோத்திரம். நம்ம பார்க்கிறோம் பல ஏற்பாட்டுல, நான் சொல்ல விரும்பல. யாரு? இதே இஸ்ரவேல் ஜனத்திற்கு இங்க தேவனை தொழுது கொள்ள முடியாதபடி, ஆராதிக்க விடாதபடி யார் பண்ணா? தடுத்து நிறுத்தா? பார்வோன். ஸ்தோத்திரம். விட மாட்டேந்தார். மோசே வந்து என்ன பண்றாரு? வந்து நிக்கிறாரு. ஸ்தோத்திரம். பார்வோனுக்கு முன்னாடி நிக்கிறார். ஆனா என்ன பண்ண மாட்டாரு? விடவே மாட்டார். யார் விட மாட்டாரு? பார்வோன் விட மாட்டார். அங்க என்ன நடக்குது? அங்க என்ன நடக்குது? இதே மாதிரி என்ன நடக்குது? பட்சிக்கிற அக்னி ஜுவாலையில இடி பெருவெள்ளம், இடி இடிக்குது, பெருவெள்ளம் வருது. ஸ்தோத்திரம். கல்மழை பெய்யுது. தண்ணி ரத்தமாய் மாத்துறாரு. ஸ்தோத்திரம். தலைச்சியான் பிள்ளைகள் என்ன பண்றாரு? ஸ்தோத்திரம். சங்காரம் பண்றாரு. இப்படிப்பட்ட யாருக்கு? கர்த்தருடைய ஜனத்துக்கு எதிராய் எழுப்பி நிற்கிற நபர்களுக்கு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஜனத்துக்கு எதிராக இருக்கிற நபர்களுக்கு ஒருவன் தப்பு பண்ணுவது மித்தமாய், பார்வோன் இருதய கடினமா இருக்கிறது மித்தமாய் யார் பாதிக்கப்படுறாங்க? எபிரேய ஜனங்கள் பாதிக்கப்படுறாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த பார்வோனுடைய இருதயம் கடினப்படுவது மித்தமாய் யார் பாதிக்கப்படுறா? ஆமா. ஸ்தோத்திரம். எய்த்தியர்கள் என்ன பண்றாங்க? எய்த்தியர்கள் தான் என்ன பண்றாங்க? பாதிக்கப்படுறாங்க. எபிரேய ஜனம் தான் கர்த்தருடைய ஜனம். ஸ்தோத்திரம். யார் பாதிக்கப்படுறா? எய்த்தியர்கள் பாதிக்கப்படுறாங்க. எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. ஸ்தோத்திரம். அங்க 10 வாதைகளை என்ன பண்றாரு? ஆண்டவர் அனுப்புகிறார். அப்ப என்ன நடக்குது? அங்க அவருடைய வல்லமையை காமிக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த 30வது வசனம் சொல்லு, இடி பெருமெல்லாம் கல்மழையினாலும் நமது புயத்தினால் வல்லமையை காமிப்பார். ஸ்தோத்திரம். அப்ப அதே போல நம்முடைய ஆண்டவர் என்ன பண்றாரு? ஸ்தோத்திரம்.
சத்துருக்கள் மத்தியிலும் ஆண்டவர் தன்னுடைய காரியத்தை, தன் வல்லமையை வெளிப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். அதே போல இன்னொரு இடத்துல வாசிப்போம் 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 9வது வசனம். 2 சாமுவேல் 22. அவர் நாசிலிருந்து பட்சிக்கிற புகை எழுப்பிட்டு, ஆமென். அவர் வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டது. ஆமென். அதனால் கடல் மூண்டது. ஆமென். பாருங்க, அவரு என்ன சொல்றது, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 9வது வசனம், நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய தேவனா இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் நாசில் இருந்து பட்சிக்கிற புகை எழும்புகிறது. ஸ்தோத்திரம். எழுப்பிற்று. அவர் வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டது, அதனால தழல் மூண்டது. ஸ்தோத்திரம். அந்த மேல் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, பூமி என்னதான் அசைந்தது, அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடினால் வானத்தின் அஸ்திவாரங்கள் குலுங்கி அசைந்தது. ஸ்தோத்திரம். நீங்க பார்க்கிறோம் அல்லவா, இப்ப பாக்குறோம். ஏண்டா இப்ப எல்லாரும் சொல்றாங்க, விஞ்ஞானி என்ன சொல்றாங்க, டிவி நியூஸ்ல பாக்குறோம், வெப்பம் என்ன பண்ணுமா, இனிமே அதிகமாக தான் இருக்கும். வெப்பம் வேணா அதிகமா இருக்கும், மழை பெஞ்சாலும் மழையும் அதிகமாக தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்தோத்திரம். இருக்குன்னு அப்படிதான் இருக்கும் அப்படின்னு காலநிலை. அப்ப என்ன அர்த்தம் நீங்க புரிஞ்சு கொள்றீங்க? நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம், விஞ்ஞானப்படி சொல்றதுபடி வானத்துல என்னாச்சு, ஓஸ் மண்டலம் ஓட்ஸ் ஆயிடுச்சு, அதனால சூரியன் ஒளி ரொம்ப டேட்டா வருது, அதனால அப்படி இல்லை, அப்படின்னா இல்லை. ஸ்தோத்திரம். தேவன் அவர் நம்ம பூமியில எப்படி இருக்கிறாராம், நம்மளை பார்த்து, இங்க இருக்கிற ஜனங்களை பார்த்து கோபமா இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார். ஸ்தோத்திரம். வாசிக்கிறோம், நோவாவுடைய காரிய சம்பவத்தை வாசிக்க போது, இந்த பூமியை என்ன பண்ணுவேன், நிக்கிரகம் பண்ணுவேன்னு சொன்னார். வாசித்தோம்ல 11ஆம் அதிகாரத்துல என்ன பண்றோம், பூமி என்ன பண்ணுவார், நிக்கிரகம் பண்ணுன்னு சொல்றாரு. ஸ்தோத்திரம். ஏன் இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் என்ன பண்ண